ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போது இது வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து குட்டியாக நாங்கள் ஒரு கார்டன் வச்சுருக்கோம். அப்போது இந்த மாதிரி அந்த கார்டனில் எப்படிலாம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பாறைகுண்டு இருக்குது. இதில் வந்து எப்படின்னா பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையை உரைச்சனால இது வந்து பாறைகுண்டு. அந்த மலையை வந்து மொத்தமாக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதில் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து படிக்காக நாங்கள் படி கெட்டணும். அதில் வந்து 2 கம்பி எதுக்கு அப்படின்னா, நீச்சல் தெரியாதப்போ நாங்கள் அதில் நின்றுட்டு நம்ம குளிக்கும்போது நம்ம கீழே விழ மாட்டோம். அந்த கான்டினென்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அந்த டைம்லாம் பார்க்கும்போது சன் செட்டிங் டைமு அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, ஒரு டூர் போன மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான ஸ்பாட்டு. அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா அந்த இது சொல்லலாம். இங்கே வந்து நாங்கள் நிறையா என் தம்பி தங்கச்சியெல்லாம் நல்லா ஃபன்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இது வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஏரியா. இங்கே சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது. ஏன்னா இது முந்தி தான் ஒரு பாறையாக இருந்துச்சு. இப்போ வந்து இது பாறைகுண்டுனால இதை வந்து நிறைய பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. இதை சுற்றி எங்களுக்கு கொஞ்சம் செடி மரம் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டியாக மரம் செடி அப்படிலாம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட நார்த்தங்காய் செடி இருக்குது, தென்னை மரம், மல்லிப்பூ, பிச்சி செடி, அப்புறம் வாட்டர் ஆப்பிள் அதெல்லாம் இருக்குது. திடீர்னு வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்ன சவுண்டுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து எங்கள் வீட்டோட நாய்க்குட்டி, பிளாக்கி பேர். உள்ளே வந்து கோழி படுத்துருக்கு பார்த்தீங்களா. அப்போது சரி பின்னாடி தான் சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தான் என்னன்னு போய் பார்க்கலான்னு போனோம். இது வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடல, அதுக்கு பின்னாடி அதுக்கு இந்த சைடு ஒரு ரைட் சைடு அந்த மாதிரி இங்கே வந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஆனால் இப்போ என்னென்னு இருந்துச்சுன்னு தெரில எனக்கு கிளியராக. ஆனால் மரத்துலேருந்து ஏதோ கீழே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து இங்கே வந்து எங்களோட வாழைச்செடி வந்து நாங்கள் வச்சுருந்தோம் 2 வாழைச்செடி. அது வந்து எடுத்துல வெயிட்டு தாங்க முடியாமல் அது வந்து நொடிஞ்சு கீழே விழுந்துட்டு, அதில் நான் சொன்னேன்ல ஒன்று கீழே விழுந்துச்சுன்னு, அது தேங்காய் தான். மரத்துலேருந்து வந்து இப்போ தேங்காய் வெட்டுற சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மரத்துலேருந்து அது கீழே விழுந்துட்டுருக்கு, நம்ம எடுக்க முடியல. இது வந்து வாழைக்குலை, அந்த நாங்கள் சொன்னோம் தெரியுமா, அந்த வாழை மரம் அதில் நொடிஞ்சிருச்சுன்னு, அதில் உள்ள வாழைக்குலை. இது வந்து நாங்கள் வந்து பழுத்து நாங்கள் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு அது கொடுத்து வைக்கல. அது வந்து கீழே நொடிஞ்சிட்டு. இது மாதிரி 2 எண்ணம் இருந்துச்சு. 2மே கிட்டத்தட்ட நொடிஞ்சிட்டு. ஒன்று வந்து நான் இதில் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இனிமேல் இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டி, ரொம்ப பொடிக்க. இது வந்து இனிமேல் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் பார்க்கணும் அம்மாட்ட என்ன செய்யலாம் இதை வச்சு. இது எங்கள் வீட்டுக்கு இப்போ இந்த சைடில் உள்ளது. இதில் ஒரு கண் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பப்பாளி செடி இருக்குது. இங்கே இதுதான் நான் உங்களுக்கு காமிச்சல அந்த சைடு அந்த இது இவ்வளோ தான். இப்போது வந்து நான் உங்களுக்கு எங்கள் வீட்டோட குட்டியான ஒரு பேக்ரவுண்ட் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் இதில் வந்து ஃப்ரெண்ட்லலாம் நிறைய செடி நாங்கள் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்னென்ன செடி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய்.